ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் மனிதாபிமானம்னா என்னன்னு சொல்கிறத அழகாக கொண்டு வந்திருக்காங்க. விஜயும் நிவினும் அவங்க அத்தைக்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு அந்த ஃபேமிலியை குளூரில் நடுங்காத அளவுக்கு உள்ளே படுக்க வைக்கிறாங்க. பாய் தலைக்கான்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தா எல்லோசம் மன கஷ்டம் தான், இருந்தாலும் அவங்க மனிதாபிமானம்னா என்னென்னு அழகாக கொண்டு வந்துட்டாங்க. பாட்டியும் பூ பிள்ளையாருக்கு வைக்கும் போது அத்தன் கூப்பிட்றா, யாரடி அத்தன்ற, என் மருமக உள்ளே இருக்கிறான்னு சொன்னதும் என்ன மன்னிக்கலனா கூட உன் பிள்ளைங்க பெற்றது தானே, உன் பேர பிள்ளைங்க தானே, இவங்கள மன்னிங்கன்னு பாட்டியும் கொஞ்சம் மனம் இறங்கதான் செய்யும். ஏன்னா புள்ள பெற்றதுங்களாச்சே, உன் பேர் என்னப்பான்னு தான் கிருஷ்ணா, உன் பேர் என்ன நதின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா சாரதமாக கோவப்பட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. உள்ளே எங்களுக்கு சப்போர்ட்டாக நடிக்கிறீங்க, வெளியே வந்து இவங்க கூட கொஞ்சறீங்களான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சரியான ஃபைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எல்லாமே சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க பொண்ணுங்க கிட்ட சொல்கிறாங்க, உன் அப்பா என்ன பண்ணியிருக்கிறான் பாரு, நதியோட பேரே வச்சுருக்கிறான், கிருஷ்ணா சிந்தம், உலகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியோட பேரையே வச்சுட்டு எந்தெந்த நதி வரப்போதோன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல காவேரியும் கேட்குறா, உண்மையிலேயே நம்ம அப்பாவோட குடும்பம் தாங்க, ஏன்னா பேரை பார்க்கும்போதே தெரியும், நமக்கு வச்ச நதிகளோட பேரை அவங்களுக்கும் வச்சுருக்காங்கன்னு இவங்களும் பொண்ணுங்களும் வந்து ஊர்தினப்படுத்திக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, இப்போ அவங்க விட மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது அந்த இடத்த பண்ண தேவையில்லைன்றாரு. காவேரி கேட்குறா, எதுக்கு பிரச்சனை இருக்குதான்னு பிரச்சனை இருக்குதுன்னு வேணான்றீங்களான்னா, அப்படிலாம் இல்லைன்னா, ஆனால் இந்த இடத்துலையும் வந்து நீ நைட்டு நல்லா தூங்குனியா, மாத்திரை போட்டியா, அவ்வளோ ஒரு அன்பான புருஷன்றது அவ்வளோ பிரச்சனையும் விசாரிக்கிறாரு. உண்மையிலேயே நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு. இங்கே விடிஞ்சதும் எல்லாம் அதான் ப்ரொமோவில் வந்த போல் 2 மணி நேரம் வெளியில் போகிறேன்னு சொன்னதான் இந்த கிருஷ்ணா வந்து கோர்ட் அட்டாச்சடை காட்ட போகிறான். கோர்ட் அட்டாச்சடை இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே சென்னை திரும்பி போகிறாங்க. இது ஒன்று கோர்ட்டு மூலிமா மூவ் பண்ணுறாங்களா, இல்லை இதில் பசுபதி சப்போர்ட் இல்லாமல் இவங்க வந்திருக்க முடியாது, அவரோட உடந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சு விற்று ஷேர் தான் தருவாங்களான்னு சொல்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். பை பை.